இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த ஆல் த சில்ட்ரன் அப்படிங்கிற அந்த தொண்டு நிறுவனத்தோட வெளிப்புற தோற்றம், அவங்களோட அந்த போர்டு, அதுக்கப்புறம் அவங்களோட டோட்டல் பில்டிங், அவங்களோட காம்பவுண்ட், அதை ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் வந்து ஆல் த சில்ட்ரன் அப்படிங்கிற அந்த தொண்டு நிறுவனத்தோட தோற்றம், வெளிப்புற தோற்றம், பில்டிங் ஸ்ட்ரக்சர், அவங்களோட நேம் போர்ட்ஸ், அது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து தங்கவேலு இன்ஜினியரிங் காலேஜோட போர்டு. இந்த தங்கவேலு இன்ஜினியரிங் காலேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த போர்டு. அதுக்கப்புறம் இங்கே இருக்குது பாருங்கள், இது வீட்டில் மத்தியானம் வெயிலில் வந்து இது சரியாக தெரியாது. இந்த தங்கவேலு இன்ஜினியரிங் காலேஜுங்கிற நுழைவாயில் உள்ளுக்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, இதுதான் அந்த ஆல் த சில்ட்ரனுங்கிற அந்த தொண்டு நிறுவனம் போகக்கூடிய அந்த ரோடு. இந்த ரோட்டில் நேராக போயிட்டு கடைசியில் ஒரு மரம் இருக்குது, அதில் லெஃப்ட்டு எடுத்தீங்க அப்படின்னாக்க அந்த தொண்டு நிறுவனத்துக்கு நீங்கள் போயிடலாம். அப்படியே பார்த்தீங்க அப்படின்னாக்க இதுதான் ஓஎம்ஆர் ரோடு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது வந்து ஓஎம்ஆர் ரோடு. இந்த ஓஎம்ஆர் ரோடுங்கிறது நீங்கள் அங்கே சென்னையிலேருந்து நீங்கள் ஓஎம்ஆர் ரோட்டில் நேராக வந்து காரப்பாக்கம் அப்படிங்கிற அந்த ஏரியாவுக்கு வந்து இந்த பாருங்கள், இந்த ரோடு வழியாக அப்படியே உள்ளே வந்து இங்கே வந்து தங்கவேலு இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்ட்டு இந்த போர்டு இருக்கும். இந்த போர்டு நுழைவாயில் உள்ளுக்குள்ளே நேராக போனீங்க அப்படின்னாக்க உள்ளுக்குள்ளே இந்த ஆல் த சில்ட்ரனுங்கிற இந்த தொண்டு நிறுவனம், சமூக அமைப்பு, குழந்தைகளுக்கான காப்பகம் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வந்து ஆம்புலன்ஸ், அந்த ஆதரவற்ற குழந்தைகளை வந்து அழைச்சிட்டு வர்றதுக்கான அந்த வண்டிகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்க பில்டிங்ஸ், அவங்களோட ப்ளே கிரவுண்டு, அதே மாதிரி செக்யூரிட்டி ரூம், பைக் பார்க்கிங், அவங்களோட மிகப்பெரிய கேட், இது செக்யூரிட்டி கேட்டு. இது பைக் பார்க்கிங், கிச்சன். நம்ம கிச்சனை பார்த்தாலும் அந்த கிச்சனோட வெளிப்புற தோற்றம், ப்ளஸ் வந்து ஆம்புலன்ஸ் அந்த சர்வீஸ்லாம் இருக்குது, அதான் பார்க்குறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆல் த சில்ட்ரன் அப்படிங்கிற அந்த தொண்டு நிறுவனம், குழந்தைகள் காப்பகம், முதியோர் காப்பகம், ஆதரவற்றோர் காப்பகம், அதோட ஆஃபீஸை தான் பார்த்துட்டு இருக்கோம். அவங்க ஆஃபீஸில் வந்து அவங்க வாங்கி இருக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்ஸ், அது எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இவங்க நிறைய சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட்ஸ் தான் இப்போ நம்ம க்ளோஸ்அப் ஷாட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆல் த சில்ட்ரன் அப்படிங்கிற தொண்டு நிறுவனத்தோட அலுவலகத்தை நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நிறையா ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த குழந்தையோட ஃபேஸை வந்து காமிக்க வேணாம் அப்படிங்கிறத எல்லாரோட விருப்பமும், அவங்களோட எதிர்காலத்தை கருத்தில் வச்சுக்கிட்டு அந்த குழந்தையோட ஃபேஸை தவிர மற்ற எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதான் இப்போ பார்த்துட்டீங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க படிக்க வைக்கிறாங்க. அதுக்காக நிறைய சார்ஜஸ் எல்லாமே இவங்களே பே பண்ணிக்கிறாங்க. அதான் பார்க்குறீங்க. நிறையா ஊரில் வந்து இவங்க சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. அதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். விழுப்புரம், திருச்சி, திருவள்ளூர், சேலம், மதுரை, பெரம்பலூர், அரியலூர், சிவகங்கை, வேலூர், கடலூர், நீல்கிரிஸ்னு சொல்லக்கூடிய ஊட்டி, ஈரோடு, புதுக்கோட்டை, தேனி, திருநெல்வேலி, விருதுநகர் அப்படின்னு நிறைய ஊரில் வந்து இவங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த ஆல் த சில்ட்ரன்கிற அமைப்போட ரிசப்ஷன். அதை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ரிசப்ஷனாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம கிச்சனை ஷூட் பண்ண போகிறோம். இந்த கிச்சனை வந்து ஸ்பான்சர் டொனேட் பண்ணுறது யார் அப்படின்னா, மோகனா சிமெண்ட் ஒர்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் வந்து இந்த கிச்சனை வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. அதான் பார்க்குறோம். நிறுவனத்தோட கிச்சனை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே தான் இப்போ போகிறோம். இப்போ நம்ம இந்த அமைப்போட கிச்சனில் இருக்கோம். இங்கே பாருங்க, உள்ளுக்குள்ளே வந்து எவ்ரிதிங் எல்லாமே இருக்குது. கிச்சனில் சமைச்சு உணவை வந்து பரிமாறக்கூடிய அனைத்து விஷயங்களும் இங்கே இருக்குது. ரொம்ப ஜென்யூனாக, ரொம்ப நீட்டாக, கொஞ்சம் ஹெல்த்தி ஃபுட்டு அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரு பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்குது. கூலிங் ஸ்டோரேஜ் பாக்ஸு, ஃப்ரிட்ஜு, வெங்காய மூட்டை, நிறைய அங்கே பாரு கிரைண்டர் எல்லாமே இருக்குது. ஒரு பெரிய கிச்சனுக்கான. இப்போ இவங்க இந்த தொண்டு நிறுவனத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னாக்க, இவங்க சமைக்கிற ஃபுட்டை வந்து 24 மணி நேரத்துக்கு வந்து எடுத்து வச்சிருவாங்க. என்னென்ன செய்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே சாம்பிள்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு பாட்டிலில் வந்து எடுத்து வச்சிடுறாங்க. இப்போ அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி என்ன சமைக்கிறாங்களோ அதை வந்து 24 மணி நேரத்துக்கு அவங்க எடுத்து வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அதை டிஸ்போஸ் பண்ணுறாங்க. அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பாருங்கள், அவங்க நிறைய ஃபுட்டு பண்ணியிருக்காங்க. இது என்ன சார்? அது மீனா? அது ஃபிஷ்ஷு. இன்னைக்கு ஃபிஷ் பண்ணியிருக்காங்க. இது சார் கத்திரிக்காய் பச்சடி, கத்திரிக்காய் தொக்கு, தயிர் பச்சடி. இது சார் அது முட்டை கிரேவி, ஸ்வீட்டு. இது
அவ்வளோதான் சார். இது இது எல்லாமே வந்து இன்னைக்கு அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணக்கூடிய அந்த ஒவ்வொரு ஃபுட்டையுமே 24 மணி நேரத்துக்கு அவங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. இதை வந்து டெய்லி அவங்க ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. அதான் பார்க்குறோம். இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக அந்த கிச்சனை பார்த்துட்டு இருக்கிறோம். இங்கே வந்து எல்லாமே வந்து தனித்தனி பாக்ஸில் அழகாக இருக்குது, நீட்டாக இருக்குது, டீசெண்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு தொண்டு நிறுவனம் தானே, ஆதரவற்ற குழந்தைகள் தானே அப்படின்லாம் இல்லாமல் ஒன்றையுமே வந்து அவங்க பார்த்து தான் அவங்க சாப்பாடுலேருந்து எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஒரு ஜென்யூனாக தான் அவங்க வந்து சமைக்கிறாங்க, சப்ளை பண்ணுறாங்க. நண்பர்களே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இவங்க இன்னைக்கு வந்து தயார் பண்ண பிரியாணி, அதோட சாம்பிள்ஸ். அதுவும் 24 மணி நேரத்துக்கு வந்து ஸ்டோரேஜில் இருக்கும். அதுக்கப்புறம் தான் டிஸ்போஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு அவங்க செஞ்ச பிரியாணியை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த கிச்சனில் இருக்கக்கூடிய ஆர்ஓ வாட்டர் பிளான்ட்டு, பியூரிஃபை வாட்டர் இருக்குல்ல, அதோட பிளான்ட்டே தனியாக அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் யாராவது ஸ்பான்சரில் பண்ணியிருப்பாங்க. இங்கே இருக்கிற எல்லாமே வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஸ்பான்சரில் தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது ஒரு தொண்டு நிறுவனம், வாலண்டியர்ஸ் நிறைய பேர் வந்து ஸ்பான்சரில் தான் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகா இது எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் அரிசி, பருப்பு எல்லாமே தனித்தனி கண்டெய்னரில் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். தனித்தனியாக அடுக்கி வச்சுருக்காங்க. இந்த கிச்சனே வந்து ரொம்ப ஜென்யூனாக டீசெண்டாக இருக்குது. நான் எதுக்கு இதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்க, எப்படி சமைச்சு கொடுக்குறாங்க, ஒரு பொதுநல அமைப்பு தானே அப்படின்னு யாரும் நினச்சிட வேண்டாம். இங்கே வரக்கூடிய எல்லாருக்குமே, எல்லா குழந்தைகளுக்குமே இங்கே வந்து நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட்டை ரொம்ப வந்து ஜென்யூனாக சமைச்சு கொடுத்துட்ருக்காங்க, குவாலிட்டியாக. அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இது பாருங்க, இந்த கண்டெய்னரில் பச்சை மிளகாய் இருக்குது. இது வந்து கேஸ், இது சமைக்கக்கூடிய அடுப்பு. இந்த சைடும் அதே மாதிரி ஆர்ஓ வாட்டர் பிளான்ட் தனியாகவே இவங்க செட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இவங்க கிடையாது, நிறைய வாலண்டியர்ஸ் வந்து டொனேட் பண்ணியிருப்பாங்க, ஸ்பான்சர் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு அவங்க பண்ணுறாங்க. அதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஒரு 6 அடிக்கான ஃப்ரிட்ஜு. இதுவும் வந்து அதே சேம் தான், ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸு, நம்ம ஐஸ்கிரீம் பார்லர்லாம் பார்த்துருப்போம், மிகப்பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸ். அந்த பாக்ஸ் இதில் எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ப்ளூ ஸ்டாருங்கிற கம்பெனி இதுவும் ஸ்பான்சரில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்த தொண்டு நிறுவனம் ஆல் த சில்ட்ரன்கிற இந்த தொண்டு நிறுவனத்தோட ஸ்கூலு, இவங்களே நடத்துகிற அந்த ஸ்கூலை வந்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்கூலு வந்து மூல வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான ஸ்கூலு. இங்கே இந்த ஸ்கூலில் வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் எல்லாமே பிஎட் முடித்தவங்க. பிஎட் முடிச்சுட்டு வாலண்டியராக இருக்கிற அந்த டீச்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்கூலில் வந்து பாடம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுதான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இவங்களோட ஸ்கூலு. இந்த ஸ்கூலில் வந்து நார்மல் ஸ்டூடெண்ட்டு, மூளை வளர்ச்சி இல்லாதவங்க, காது கேட்காதவங்க நிறைய பேர் படிக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க டைம் டேபிள், மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே என்னென்ன எந்த டயத்தில் எந்தெந்த மாதிரி கிளாஸஸ் நடக்குது அப்படிங்கிறதுக்கான அந்த டைம் டேபிள் பார்க்குறீங்க. ஃபோட்டோஸ், அந்த மாதிரி விஷயங்கள். ரூபண்ணே உள்ள போய் உட்கார். ஏன்டா உள்ள போய் உட்கார்றா. ஹாய், என் பேர் முகமது கபீர். பேசிக்கலி ஐம் அ சோஷியல் ஒர்க்கர் ஃப்ரம் கேரளா. ஸோ இங்கே ஆல் த சில்ட்ரன் இன்டகிரேட்டட் ஹோமில் சூப்பரண்டாக இருக்கேன். கவுன்சிலிங், மென்டல் ஹெல்த் ரிலேட்டடாக பசங்களுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 டிபார்ட்மெண்ட் இருக்குது இன்டகிரேட்டட் ஹோமில். ஒன்று வந்து சிசிஐன்னு சொல்லுவோம், சைல்டு கேர் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் பாய்ஸ். இது இல்லாமல் ஸ்பெஷல் ஹோம் ஃபார் சில்ட்ரன், ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்கான ஒரு ஹோம். அதுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளோட லெஹரம் ஸ்கூல், ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் ஐடி சில்ட்ரன்ஸ், இன்டெலெக்சுவல் டிசபிள்டான சில்ட்ரன்ஸுக்கான ஸ்கூல் அது. அங்கே லேர்னிங் டிசபிலிட்டியில் இருந்த ஆட்டிசம், அது மாதிரி சிபி, செர்பல் பால்சி, டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் வந்து நமக்கு சில்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ இதுலேயே வந்து மைல்டு கேட்டகரி ஏடிஹெச்டி இருக்கும், அதில் ஹைப்பர் இருக்கும், மைல்டு இருக்கும்.
ஸோ எல்லா விதமான சில்ட்ரன்ஸுமே ஸ்பெஷல் கேட்டகரியில் இங்கே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கான ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸுமே இங்கே இருக்குது. ஸ்பெஷல் பிஎட் முடிச்ச ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ், அது இல்லாமல் நிறைய வாலண்டியர்ஸ், நிறைய சோஷியல் ஒர்க்கர்ஸ், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஆர்கனைசேஷன் வந்து நல்லபடியாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து செப்பரேட் ஃபெசிலிட்டிஸ், சிசிஐ பொறுத்தளவு, பாய்ஸுக்கு பொறுத்தளவு செப்பரேட் ஃபெசிலிட்டி நமக்கு இருக்குது. அது மாதிரி ஸ்பெஷல் குழந்தைங்களுக்கு செப்பரேட் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸ்பெஷல் கிட்ஸுக்கே ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபிசியோதெரப்பி சென்டர் ஒன்று வச்சுருக்கோம். அதுவுமே இந்தியன்லாவை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எதுவுமே இல்லாமல் நமக்கு இன்னொரு டிபார்ட்மெண்ட் இன்னும் கொஞ்சம் மாதத்தில் அது ஆக்டிவ் ஆயிரும். அடாப்ஷன் ஏஜென்சி, ஸ்பெஷல் அடாப்ஷன் ஏஜென்சி, அந்த ஒரு சென்டருமே உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ அங்கே எப்படி அப்படின்னா, நார்மல் சிசிஐ பொறுத்தளவு ஒரு 6 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க இருப்பாங்க. ஸ்பெஷல் அடாப்ஷன் ஏஜென்சின்னு வரும்போது 6 வயசு கீழே இருக்கிற வெரி ஸ்மால் பேபிஸை வந்து அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு இடம் தான். ஸோ அதுவுமே இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸில் வந்து ஆக்டிவாக போகுது. எல்லா ஃபெசிலிட்டியுமே செட் பண்ணிட்டோம். லைசன்ஸ் ஆகிறதுக்கு, அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு 3 சென்டர்ஸ் தான் இங்கே இருக்குது. அது இல்லாமல் இங்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, சில்ட்ரன்ஸுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இன்டர்னலாகவே அவங்களுக்கு கவுன்சிலிங், மென்டல் ஹெல்த்திலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபிசிக்கல் ட்ரைனிங் வரைக்கும் நம்ம இன்டர்னலாகவே நம்ம ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு ஸ்டாஃப்ஸு மட்டும் கிடையாது, நிறைய வாலண்டியர்ஸோட சப்போர்ட்டுமே இருக்குது. ஏன்னா எல்லா விஷயத்துலையும் நம்ம வந்து ஸ்டாஃப்ஸாகவே எதிர்பார்க்க முடியாது. ஆப்வியஸ்லி இது ஒரு பப்ளிக் டொனேஷன் ரிசீவ் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ எங்களுக்கு பசங்களுக்கு நல்ல ஃபெசிலிட்டியும் கொடுக்கணும், அட் த சேம் டைம் இதோட கோஸ்ட்டும் மீட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக நிறைய வாலண்டியர்ஸோட சப்போர்ட் எங்களுக்கு இருக்குது. ஸோ இதுலேயுமே வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கூல் வந்து வெளியே நமக்கு மீன்ஸ் வெளியே ஸ்கூலில் கொண்டு போக முடியாததுனால தான் நம்ம ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸை ஹையர் பண்ணி ஒரு ஸ்கூல் இன்டர்னலாக வச்சுருக்கோம். இது இல்லாமல் இவங்களோட ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டுக்காக ஃபிசியோதெராபிஸ்ட்டுமே இங்கே இருக்குது. இது இல்லாமல் ஃபிசியோதெராபிக்கு தேவையான மெட்டீரியல்ஸும் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அடாப்ஷன் அந்த கேட்டகரியில் வரும்போது அதுக்கான ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. ஸோ இது எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் பப்ளிக் தான். ஏன்னா என்னதான் நாங்கள் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணாலும் இதில் இருக்கிற ஒவ்வொரு திங்ஸும், ஒவ்வொரு நீட்ஸுமே ஜெனரல் பப்ளிக்கோட கான்ட்ரிபியூஷன்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு ஒரு பிக் தேங்க்யூ எங்கள் பசங்க சார்பாக, எங்கள் மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் சார்பாக. ஸோ இன்னும் நிறைய நல்ல ஃபெசிலிட்டிஸ் தேவைப்படுற நிறைய வல்னரபிள் கம்யூனிட்டிஸ் வந்து வெளியே இருக்குது. ஸோ இந்த ஒரு சென்டரில் எங்களால் அக்கமடேட் பண்ணிக்கக்கூடிய மேக்ஸிமம் நாங்கள் அக்கமடேட் பண்ணுவோம். அது இல்லாமல் இன்னும் எங்களோட ஆக்டிவிட்டீஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணுன்ற ஆசையும் அதுக்கான இன்டென்ஷனுமே இருக்குது. அதுக்கு இத்தனை வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக நாங்கள் இருக்கோம். இந்த 8 வருஷம் எந்த விதமான சப்போர்ட் நீங்கள் கொடுத்துருந்தீங்களோ அதே சப்போர்ட் இன்னும் பெருசாக, அது டொனேஷனாக மட்டும் கிடையாது, உங்களோட வாலண்டரி ஆக்டிவிட்டீஸை கூட நாங்கள் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ பிக் தேங்க்யூ அண்ட் வெல்கம் டு ஆல் த சில்ட்ரன், ஆல்வேஸ் வெல்கம். ஸோ என்றைக்குமே எங்களோட கேட்ஸ் உங்களுக்காக ஓப்பனில் தான் இருக்கும். எங்கள் பசங்களோட பேரண்ட்ஸாக, அவங்களுக்கு ஒரு பிரதராக, ஒரு சிஸ்டராக, ஒரு பேரண்டாக, ஒரு ஃப்ரெண்டாக, எந்த விதத்துலேயுமே அவங்களுக்கு ஒரு வென்டிலேஷன் கொடுக்கறதுக்கு, மென்டல் ஹெல்த்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு என்றைக்குமே நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். எங்களோட கைட்ஸ் உங்களுக்காக எப்போவுமே ஓப்பனில் இருக்கும். ஸோ வெல்கம் ஆல்வேஸ். தேங்க்யூ. தஞ்சை முரளி யூடியூப் சேனலோட எல்லா வியூவர்ஸுக்குமே ஒரு பிக் வெல்கம் டு ஆல் த சில்ட்ரன். ஸோ உங்கள் சேனல் மூலியமாக எங்களோட ஆக்டிவிட்டீஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற இந்த சேனலோட முரளி சாருக்கும் இந்த வியூவர்ஸுக்கும் ஒரு பிக் தேங்க்யூ. அதே மாதிரி இந்த வியூவர்ஸ்ட்டு எல்லாத்தையுமே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, எந்த விதத்தில் நாங்கள் பப்ளிக்கில் இருந்து சப்போர்ட் சீக் பண்ணுறோமோ அதே சப்போர்ட் உங்கள்டையும் நாங்கள் சீக் பண்ணுறேன். அட் த சேம் டைம் டொனேஷனை தாண்டி உங்களோட ப்ரெசன்ஸை, உங்களோட விசிட்டிங்கை நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ எல்லாருக்குமே, தஞ்சை யூடியூப் சேனலில் இருக்கிற எல்லாருக்குமே ஆல் த சில்ட்ரன்லேருந்து ஒரு பிக் வெல்கம். நீங்கள் வாங்க, இன்னும் நிறைய நம்ம ஆக்டிவிட்டீஸ் கொண்டு போவோம். இன்னும் பசங்க கூட நிறைய ஆக்டிவிட்டீஸில் கலந்துக்கிட்டு இன்னும் நல்ல ஹாப்பியாக நம்ம பசங்களை வச்சுக்குவோம். ஸோ வெரி தேங்க்யூ, பிக் வெல்கம். இது ஆக்சுவலி நம்ம பசங்களுக்கான இது ஆக்சுவலி அடாப்ஷன் சென்டருக்காக நம்ம ஃபெசிலிட்டி செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருந்தோம், அடாப்ஷன் சென்டர் இன்னும் நமக்கு அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணல. இப்போது அடாப்ஷனை பற்றி சொல்லும்போது 6 இயர்ஸுக்கு கீழே இருக்கிற ஆதரவற்ற குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ இவங்களை கவர்மெண்ட் சைடில் வந்து ரெஸ்க்யூ பண்ணியுமோ இல்லை இல்லாமையோ கொண்டு வந்து அடாப்ஷன் சென்டருக்காக அவங்க ஆர்டர் போடுவாங்க. ஸோ அந்த சில்ட்ரன்ஸை பாதுகாக்கிறதுக்காக, ஸோ அவங்கள பாதுகாக்கிறதுக்கான ஒரு சென்டர் அடாப்ஷன் ஏஜென்சின்றது. ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டி தான் இருக்குது இது. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும், அடாப்ஷன் சென்டரில் 6 இயர்ஸு கீழேன்னு வரும்போது இந்த மாதிரி கிரெடைல்ஸ், வெரி ஸ்மால் பேபிஸாக இருக்கும். ஸோ அவங்களுக்கான ஃபெசிலிட்டி. ஸோ இந்த ஃபெசிலிட்டிலுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஸ்க்ரீன்டாக இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா, இப்போது சின்ன குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரும்போது அவங்களுக்கு மேபி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம்,
மற்ற ஒரு இன்னொரு குழந்தையிலேருந்து இன்னொரு குழந்தைய வந்து நம்ம வென்டிலேஷன் அதிகமாக மீன்ஸ் இன்னொரு குழந்தை அப்படின்னா இந்த ஃபெசிலிட்டி எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா இப்போ ஒரு சைல்டு நம்ம செப்பரேட் பண்ணணும், அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்த் காம்ப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா அந்த செப்பரேஷன் எல்லா குழந்தைக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு சைல்டுக்குமே இந்த ஒரு செப்பரேஷன் வச்சு அதுக்குள்ள ஒரு க்ரெடைல் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது அவங்கள நம்ம செப்பரேட் பண்ணியே அவங்கள தனியாக பார்க்க முடியும். இன்னொரு குழந்தைக்கும் இங்கே இருக்கிற இன்ஃபெக்டடான குழந்தைக்கும் எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் நம்ம அப்படியும் பார்க்க முடியும். ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நம்ம இங்கே செட் பண்ணி வச்சுருக்கோம். வெரி கமிங் சோன் ஆக்சுவலி அடாப்ஷன் அட்மிஷன்றது இன்னும் ஷார்ட்லி நமக்கு வரப்போகுது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் சின்ன பேபிஸை வந்து அவங்களோட ஃப்யூச்சரையும் அவங்களோட எதிர்காலத்தையும் நல்லா அமைக்கணுன்றதுக்காக இந்த ஒரு செட்டப் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இதுக்குமே உங்களோட நிறைய சப்போர்ட்ஸ் எங்களுக்கு தேவைப்படுது. அடாப்ஷன் சென்டர் வரும்போது தெரியும் இன்னும் சின்ன குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மதர் ஃபீல் மாதிரி இருக்கிற நிறைய சப்போர்ட்ஸ் தேவைப்படும். ஸோ அப்போம்போதில் இன்னும் உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட வாலண்டியர்ஷிப்பும் நிறைய எங்களுக்கு தேவைப்படும். ஸோ இந்த சேனல் மூலியமாக இதை பார்க்குறவங்க எங்களை வந்து விசிட் பண்ணுங்கள், எங்கள் குழந்தைங்களை வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பை த்ரூ ஃபினான்ஷியலி மட்டும் நாங்கள் கேட்கல, பை த்ரூ யுவர் ஆக்டிவிட்டீஸ், உங்களோட ப்ரெசன்ஸ், உங்களோட ஃபிசிக்கல், இது மாதிரி இருக்கிற உங்களோட டைம், இது மாதிரி கூட எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணி கொடுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. ஸோ தேங்க்யூ. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆதரவற்ற குழந்தைகள் எல்லாருமே வந்து தங்கக்கூடிய இடம். அதான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு தனித்தனியாக பெட்டு கொடுத்துருக்காங்க, அவங்களோட பொருள்லாம் வச்சுக்கிறதுக்கான அந்த பியூரோஸ் கொடுத்துருக்காங்க, ஃபேன்ஸ், எல்லோரும் நீட்டாக ஹாப்பியாக சந்தோஷமாக தூங்குறதுக்கான ஒரு அமைப்பு இங்கே இருக்குது. அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இப்போ சில்ட்ரன்ஸுக்கு வந்து கம்ப்யூட்டர் சொல்லி கொடுக்கறதுக்கான அந்த ரூம் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் வந்து ஒரு 2 சிஸ்டம் இருக்குது. அந்த 2 சிஸ்டத்தில் வந்து பசங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் வந்து இங்கேயே பயிற்சி அளிக்கப்படுறது. அதான் பார்க்குறேன். இந்த சிஸ்டம் ஒன்று, இந்த சிஸ்டம் ஒன்று, மொத்தம் 2 இருக்குது. இந்த 2 சிஸ்டத்தை வச்சு இங்கே உள்ள ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே வந்து இங்கே வந்து கம்ப்யூட்டரோட ட்ரைனிங் கொடுக்கப்படுது, பயிற்சி கொடுக்கப்படுது. அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து இந்த அதோட உள்ளுக்குள்ள இப்போ நம்ம ஷூட் பண்ண பார்த்தீங்களா, அதோட வெளிப்புறத்தை பில்டிங் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு அழகான பிளே கிரவுண்ட் இருக்குது, அதை பார்க்குறோம். குழந்தைங்க எல்லாருமே விளையாடக்கூடிய ஒரு அழகான பிளே கிரவுண்டு. இந்த பிளே கிரவுண்டு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இங்கே பாருங்க, அப்படியே வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்க டென்னிஸ் கோர்ட் இருக்குது. ஈவினிங் டயத்தில் வந்து பசங்க எல்லாருமே விளையாடுறதுக்கு அழகான ஒரு பிளே கிரவுண்டு இது. இப்போ நீங்கள் பார்க்குற வந்து நம்ம ஆஃபீஸோட அந்த கேட்டு திறந்து வண்டியெல்லாம் வருது பாருங்கள். இந்த தொண்டு நிறுவனத்தோட ஆல் த சில்ட்ரன் அந்த தொண்டு நிறுவனத்தோட நுழைவாயில், நான் உள்ளேருந்து ஷூட் பண்ணுறேன். நுழைவாயில் இது, அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி தஞ்சை முரளி யூடியூப் சேனலுக்கு வந்திருந்தோம். வெரி ஹாப்பி எங்கள் கூட ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கு. ஸோ அவர் லைக் அந்த சேனலுக்கு மட்டும் இல்லை, அந்த வியூவர்ஸ்க்குமே ஒரு பிக் தேங்க்யூ. என்ன அப்படின்னா வந்து டைம் ஸ்பெண்ட் மட்டும் பண்ணல, அவரால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் கேஷாக வந்து எங்களுக்கு பண்ணியிருக்காரு. ஸோ அவர் அந்த 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 ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணும்போது கூட எங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். என்னோடய வியூவர்ஸுமே இது பார்த்து உங்களுக்கான சப்போர்ட்ஸ் வந்து நிறைய கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்றது. இது கொடுக்குமா இல்லையான்றதை தாண்டி அந்த வேர்ட்ஸை நாங்கள் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், அதை அட்மையர் பண்ணுறேன். ஸோ a big thank you for தஞ்சை முரளி சேனல் அண்ட் ஆல்சோ தஞ்சை முரளி வியூவர்ஸ். அவரோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் வியூவர்ஸுக்கும் ஒரு பிக் தேங்க்யூ ஃப்ரம் ஆல் த சில்ட்ரன்.